இன்ஸ்டாவில் பற்றிய சீமான் தீ, இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 15 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் பயணித்து வருகின்றார். 2016 அரசியலில் இறங்கிய பொழுதும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை முன்னோக்கி தான் அவர் களத்தில் நின்றார். அதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய கூட்டணியும் சரி, திமுக அல்லது அதிமுக கூட்டணிகளும் சரி, இதை எதிர்த்து தான் களமாடினார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. ஆனால் 2016 வாக்கில் இந்த அளவிற்கு சோசியல் மீடியாக்கள் பிரபலமடைந்து இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆம், அந்த $1000 கேள்விக்குறிகளுக்கு நடுவே தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த சோசியல் மீடியாவை வைத்து எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிற்கு பாடம் எடுத்து அந்த பாடத்தின் வாயிலாக பல மாணவர்களை உருவாக்கி தற்பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்களாக உருவானதன் விளைவுதான் இப்பொழுது, அதாவது 2/4/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் இன்ஸ்டாகிராம் முழுமையாக நாம் தமிழருடைய முழு விளம்பரமாக அது மாறி நின்றது. காசு பணம் கொடுக்காமல் சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரிய அளவிற்கு விளம்பரம் செய்ய முடியும் என்றால், அது சாத்தியம் என்றால் அது நாம் தமிழர் கட்சியினால் மட்டும்தான் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக மாற்றிய பெருமை நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங்குகளை சாரும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி வெறுமனே வாட்ஸ்அப் கட்சி என்று கூறிய காலம் போய் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினால் மட்டும்தான் இதை போன்று பல பரப்புரைகளை சோசியல் மீடியாக்களில் வித்தியாசங்களாக செய்ய முடியும் என்ற பேச்சு வர துவங்கியிருக்கின்றது. நாங்களெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று கூறக்கூடிய சில தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் இளைஞர் கூடாரம் கூட, யாரடா இவங்கெல்லாம், எப்படிடா இந்த அளவிற்கு சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகிறார்கள், எந்த விதமான தவறுகளையும் பேசிவிடாமல் எந்த விதமான செய்திகளையும் மிக சரியான முறையில் மக்களுக்கு கூறிக்கொண்டு தீமையான விடயங்களிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டு நன்மையை மட்டும் ஏவி அவர்களிடத்தில் வாக்குகளாக அதை மாற்றக்கூடிய யுக்தியை இவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? சோசியல் மீடியாக்களை இவ்வாறும் யூஸ் பண்ணலாமா? மேலும் சோசியல் மீடியாக்களை வெறும் பாட்டு பாடுவதற்கும் சாதாரண பொழுதுபோக்கிற்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் இவ்வளவு வைரலாக புரட்சிகரமான ஒரு சமூக வலைதளங்களாக இதை மாற்ற முடியுமா என்றே அவர்கள் மூக்கில் விரலை வைத்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சி பிற கட்சிகளுக்கு நல்ல எதிர்காட்டாக இருந்து வருகின்றது. அது அரசியல் களத்தில் வந்ததிலிருந்து அந்த எடுத்துக்காட்டில் ஒன்றுதான் இதுபோன்ற சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடிய விதம். அந்த விதத்தை மிகச்சரியாக மிக கனகச்சிதமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கையாளுகின்றது என்றுதான் கூற வேண்டும். மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது இவர்கள் நினைப்பது போன்று சாதாரண கட்சிகள் அல்ல. உழைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உழைப்பை விடுத்து கட்சிக்காக உழைத்து கொண்டிருப்பார்கள் இந்த மாதங்களில். ஏனென்றால் அரசியலில் மிக முக்கியமான மாதம்தான் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த மாதங்கள். இந்த மாதங்களில் பிற கட்சிகள் எல்லாம் காசை வாங்கி கொண்டு வேலை செய்வார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் தான் 2 நாட்கள் அல்லது 1 வாரம் அல்லது 1 மாத ஊதியத்தை விட்டுவிட்டு தங்களுடைய கட்சிக்காக களத்தில் இறங்கி வெம்பாடுபட்டு கால்நடையாக நடந்து மக்களை சந்தித்து சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, தற்பொழுது இருக்கக்கூடிய ஏர்களப்பை விவசாய சின்னம் உறுதியான சின்னம், அது வேறு. ஆனால் இதற்கு முன்பு அரசியல் நடந்த பொழுது பல்வேறு சின்னங்கள் மாற்றப்பட்டன. அது எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் ஒரே நாளில் மக்களிடத்தில் சேர்க்கும் பெருமை நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்கு இருக்கின்றது, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த அளவிற்கு மிக சரியான ஒரு சோசியல் நீரோட்டம், அதாவது சோசியல் மீடியாக்களின் நீரோட்டம், சமூக வலைதளங்களின் நீரோட்டமாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. இதை தாண்டி தான் பிற அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் சோசியல் மீடியாக்களை வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அரசியல் களம் நாம் தமிழருக்கானது. நிச்சயமாக அதில் வென்று தீர்வார்கள் நாம் தமிழர் கட்சியினர் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.